Hello everyone, welcome to Explore AS Academy. So my dear students, என்னோட previous வீடியோல பாத்தீங்கன்னா அந்த கொடுத்திருக்க டிஃபரெண்ட் நம்பர்ல வந்துட்டு லார்ஜஸ்ட் நம்பர் வந்துட்டு மத்த எல்லா நம்பர்லயும் பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம எல்சிஎம் யூஸ் பண்ணிருப்போம். பட் எங்க பாத்தீங்கன்னா நார்மலா எல் டிவிஷன்ல யூஸ் பண்ணும்போது ட்ரெடிஷனல் மெத்தடாலஜில வந்துட்டு 15, 20, 30க்கான எல்சிஎம் வந்துட்டு காமன் நம்பர்ல டிவைட் பண்ணி அன்டில் அந்த லாஸ்ட் ப்ராசஸ் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் சைட்ல இருக்க நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணா 60 காமிக்குது. இப்போ கன்ஃபார்மா வந்துட்டு இந்த செட் ஆஃப் 3 நம்பர்ஸோட எல்சிஎம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 60க்கு தான் ஈக்குவலா இருக்கும். இப்போ நான் அதை வந்துட்டு எல் டிவிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் எப்படி கொண்டு வந்திருக்கலாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் பிக் பண்ணிக்கங்க. இந்த 50 ஒருவேளை 30 வந்துட்டு இங்க இருக்க எல்லா நம்பராலையும் பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுதுன்னா நீங்க 30 எல்சிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா செக் பண்ணி பார்த்தா 30 வந்துட்டு 15ஆல தான் பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுது அண்ட் 20ஆல டிவைட் ஆகலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணா 30யோட மல்டிபிள்ஸ் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ 30யோட மல்டிபிள் வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 60 பார்க்கும்போது எனக்கு 15ஆலையும் டிவைட் ஆகுது 20ஆலையும் பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுதுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் வந்துட்டு 60 யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்ப ப்ரீவியஸ் வீடியோ இந்த வீடியோ கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்செப்ட் கிடைச்சிருச்சு. அப்ப எல்சிஎம்ங்கிறது எதர் லார்ஜஸ்ட் வேல்யூவா இருக்கலாம் இல்ல ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸா இருக்கலாம். எப்ப லார்ஜஸ்ட் வேல்யூ எடுப்புன்னு பாத்தீங்கன்னா அது மத்த எல்லா நம்பராலையும் பெர்ஃபெக்ட்டா டிவைட் பண்ணும். எப்ப ஒருவேளை ஏதாச்சும் ஒரு நம்பரால பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகல அப்படின்னா அந்த மல்டிபிள்ஸ் செக் பண்ணி பார்க்கணும். எந்த மல்டிபிள்ஸ் டிவைட் ஆகுதோ அதை நம்ம எல்சிஎம் எடுத்துக்கணும். சரிங்களா. இங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை 16 டிவைட் ஆகலன்னா நம்ம அடுத்த நெக்ஸ்ட் 90 செக் பண்ற மாதிரி இருக்கும். இதுல லாஸ்ட் சம் வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்ம மெத்தடாலஜி யூஸ் ஆகுதுன்னு பாத்துக்கலாம். இங்க 6, 8, 12 பாத்தீங்கன்னா 6ஆல டிவைட் ஆகுது, 8ஆல டிவைட் ஆகல. நெக்ஸ்ட் 12 நெக்ஸ்ட் மல்டிபிள் 24 பாத்தீங்கன்னா இந்த 3 நம்பர்ஸ்லயும் பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுதா. அப்போ இதோட எல்சிஎம் வந்துட்டு 24 இருக்கும். நெக்ஸ்ட் 20, 25, 50ல வந்துட்டு 50 பாத்தீங்கன்னா 20ஆல டிவைட் ஆகல. நெக்ஸ்ட் 50யோட நெக்ஸ்ட் மல்டிபிள் 100 பாத்தீங்கன்னா எல்லா நம்பராலையும் பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுது. அப்போ இந்த 3 செட் ஆஃப் நம்பரோட எல்சிஎம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 100க்கு ஈக்குவலா இருக்கும். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 25 வந்துட்டு 90 and 150ஆல பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆக கிடையாது. ஆனா 25 நெக்ஸ்ட் மல்டிபிள் என்னவா இருக்கும்? 450 பார்க்கும்போது 90ஆல வந்துட்டு 5 டைம்ஸ் பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகும். அதே மாதிரி 150ஆல வந்துட்டு 3 டைம்ஸ் டிவைட் ஆகுது. இப்போ லாஸ்ட் நம்பரோட எல்சிஎம் என்னவா இருக்குன்னா 450 இருக்கும். சரிங்களா. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச்.